ஹலோ கைஸ், 2025 முடிய இன்னும் ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருக்கு. 2026 ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. உங்களை எல்லாரையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மேடம். யார் இவனுங்க மொல்ல மாறீங்க? நான் எவ்வளவு நல்லவனா இருப்பேன் மேடம். 2025 நீங்க யூஸ் பண்ணீங்களா வேஸ்ட் பண்ணீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா 2026 நம்ம சூப்பரா ஆரம்பிக்க போறோம். அவ்வளவுதான், ஜனவரி 1 வரப்போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சு. மொபைல் அதிகமா யூஸ் பண்றது இல்ல இன்ஸ்டா அதிகமா யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஜிம் போறது, ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. 2025ல இருக்கிற இந்த ஃபியூ டேஸை ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணாலே 2026 நம்ம கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும். Are you guys ready? Let's go. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அசஸ் யுவர் கரண்ட் லைஃப். உங்க லைஃப்ல என்ன தேவைப்படுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த்தா இருக்கலாம், நான் டயட் இருக்க போறேன், சுகர் கட் பண்ண போறேன், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நான் படிக்க போறேன், ஒர்க் பண்ண போறேன், என்னோட ஹாபிஸை வளர்த்துக்க போறேன், அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். ஸோ எது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுல முக்கியமா பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதை பண்றீங்கன்னா அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜிம்முக்கு போயிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்து இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு அங்கேயே உட்காருறது, அதுக்கு நீங்க அங்க போய் 1 மணி நேரம் இருக்கிறதே வேஸ்டா போயிடும். ஒரு 1 hour நீங்க போனீங்கன்னா அது என்ன பண்ண போனீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. அது எந்த விஷயம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 2026ல நான் இந்த மாதிரி தான் இருக்க போறேன், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதை எழுதி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எழுதி லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. 2027 நியூ இயருக்கு கரெக்டா அந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு 1 year கழிச்சு பாருங்க. நம்ம செகண்டா பார்க்க போறது ஹேபிட்ஸ் ஆஃப் 2026. இங்க இருக்க சக்சஸிவ் பீப்புள் எல்லாருக்குமே அவங்க ஹேபிட் தான் முக்கியமான கீ. ஸோ நீங்க 2026ல நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க குட் ஹேபிட்ஸை நிறைய வளர்த்திக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, இல்ல ஒரு 10 minutes வாக்கிங் போறது, ஸ்ட்ரெச் பண்றது, ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes ஆகுது ப்ரொடக்டிவிட்டிக்காக டைம் ஒதுக்குறது, ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காக டைம் ஒதுக்குறது, ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறது, ப்ராப்பரா தூங்குறது, இது எல்லாமே குட் ஹேபிட்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன குட் ஹேபிட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நாளையிலிருந்து அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ற கஷ்டமா தான் இருக்கும், 1-2 நாள் மிஸ் கூட பண்ணுவீங்க. ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ண உங்க பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். இன்னிலிருந்து டெய்லியும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 2026ல ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல நான் நியூ இயர்ல இருந்து தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2025ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றீங்களோ அது எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால நீங்க என்ன ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தேர்டா பார்க்க போறது செட் ரெசல்யூஷன் நவ். ஸ்பெசிஃபிக்கா உங்க கோல் என்ன, எவ்வளவு டைம் இருக்கு, என்ன பண்ண அந்த கோலை நீங்க ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணணும். இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசா இருக்க கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறது தான் உங்க கோல் அப்படின்னா அதுக்காக பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். புதுசா இருக்க ஒருத்தவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க போய் இன்டராக்ட் பண்ணி பழகணும். அப்பதான் நீங்க புதுசா இருக்க கூட்டத்துக்கிட்ட பேச முடியும். உங்க லைஃப் எவ்வளவு மோசமா போயிட்டு இருந்தாலும் சரி, இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கூட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர முடியும். ஸோ இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். ஃபைனலா நம்ம பார்க்க போறது மோட்டிவேஷன் அண்ட் ஃபயர் ஆக்ஷன் பிளான். 2026 நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கணும் அப்படின்னா உங்க மோட்டிவேஷன் 1 week கூட தாண்டாது. உங்க ஹேபிட்ஸ் மட்டும்தான் ஒரு லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஜுவலா க்ரோ ஆகுங்க. சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சின்னதா வின் பண்ணா கூட உங்களுக்கு நீங்களே ஏதாவது ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. உங்க பிளான் படி நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ட்ராக் பண்ணுங்க. அதுபடி கரெக்டா போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். 2026 உங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. செட் யுவர் ஹேபிட்ஸ், செட் யுவர் ரெசல்யூஷன், டெய்லி ஆக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. வளரோன்னு நம்பி மூடி வைக்கணும், வளரும். 2026 will be your best year if you start today. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அப்போனா உங்க பிளானையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.